அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எடுத்திருக்கிறது நான் இப்போ எடுத்திருக்கிறது ஃபோர் கட் பேங்கிள்ஸு. ஃபோர் கட் பேங்கிள்ஸில் 2 பேங்கிள்ஸில் நீங்கள் நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் நீங்கள் ஒரு நூல் சுற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இப்போ டபுள் லேயராக இருக்கிற மாதிரி, அதாவது இப்போ நான் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், புரியும் பாருங்கள். 4 கட் பேங்கிள்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை 2 கட் பேங்கிள்ஸில் எனக்கு கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கட் பேங்கிள்ஸும் எடுத்துக்கலாம். 4 கட் பேங்கிள்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 இடம், இது உங்களோட விருப்பம்தான். 3 இடத்துலையும் வச்சுக்கலாம், இல்லை 4 இடத்துல வர்றதுனாலும் நம்ம கல் ஸ்டோன் வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட ஸ்டோன் இருக்கிறனால நான் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணுறேன். ஸ்டோன் வேணாம், உள்ளே போயிடும், வேஸ்ட்டு தானே அப்படின்னு நினைக்கிறவங்க, வளையல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண கண்ணாடி வளையல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் உடச்சி வச்சுக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக உடச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த வைக்கிறோம் பார்த்தீங்களா 3 இடத்துல, அந்த இடத்துல அந்த வளையலை நீங்கள் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வளையலை வச்சு ஒட்டிட்டு அப்படியே காய விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு காயணும். இது உங்களோட விருப்பம்தான். எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். நூல் சுற்றுறதும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, உங்கள் சாரீக்கு மேட்சாக எதுக்கு வேணும்னாலும் நூல் சுற்றிக்கலாம். ஸ்டோன் வைக்கிறது, வளையல் வைக்கிறதும் உங்களோட இஷ்டம்தான். அதே போல் 3 இடத்துல வேணும், 4 இடத்துல வேணும் அப்படின்னு நினைக்கிறதும் உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் பண்ணுறது 3 இடத்துல ஒரு ஸ்டோனை ஒட்டி அதுக்கு மேலே இன்னொரு வளையலை ஒட்டுறேன். ஓகேங்களா? இது நம்ம 2 கட்டுனாலும் எடுத்துக்கலாம், 4 கட்டுனாலும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். 2 கட்டில் 4 கட்டில் இப்போ ஒன்று நூலை சுற்றிட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் வச்சு அந்த கம்மு வச்சு கல்லை ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த வளையலை வச்சு அப்படியே ஒட்டி. ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியம் பொறுமை தான். பொறுமையாக நீங்கள், அல்லது அந்த இது கல் வச்சோன்னே நம்ம இப்போ வீடியோக்காண்டி வைக்கிறனால கொஞ்சம் இதாகுது, காஞ்சதுக்கப்புறம் கூட திரும்ப நீங்கள் கம் வச்சு ஒட்டிக்கலாம். அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் கம்மை வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே கம்மை வச்சு ஒட்டிட்டு 2ஐயும் நீங்கள் காய வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். நடுவில் கல் இருக்கா, நடுவில் கல்லும் தெரியும் உங்களுக்கு, நூல் ஒட்டுறதும் தெரியும். தெரியுதா? பார்த்துக்கோங்க. இப்போ காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எப்பயும் போல் அதே த்ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா, த்ரெட்டில் ஒரு 15-20 அந்த அளவுக்கு சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துட்டு அந்த கல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருந்து ஒட்டிட்டு 2 வலையிலையும் ஒட்டுற மாதிரி ஒட்டிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிங்க. சுற்ற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கல், அது உள்ளே கூடி மறைஞ்சிரும். சரிங்களா? அந்த கல்லுக்கு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கல் மறைகிறதுக்கு அப்புறம் அதுக்கு தள்ளியும் வர அளவுக்கு நீங்கள் கரெக்டாக சுற்றணும். பொறுமையாக சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கல் மறைஞ்சிடும். கல் மறைகிறத விட அந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். சுற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். பொறுமையாக சுற்றுங்க, நீங்கள் சுற்றுறதுல தான் இருக்குது. அதே போல் இது நான் உங்களுக்கு இப்போ வீடியோக்காண்டி காய வச்சு எடுத்து வச்சது. நம்ம கல் வச்சு எப்படின்னு காட்டிட்டேன். இது காய வச்சு எடுத்து வச்சதில் இப்போ உங்களுக்கு த்ரெட்டு சுற்றி காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் இப்படி பொறுமையாக சுற்றிட்டு வரும்போது அந்த இடத்துல பட்டையாக உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். எந்த இடத்துல ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிச்சுக்கலாம், எங்கே முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் முடிச்சுக்கலாம். ஒரு 1 இன்ச்சுக்கு இல்லைனா 2 இன்ச்சுக்கு. ஆனால் உள்ளே வச்சுருக்க ஸ்டோன் மறைஞ்சிடணும். ஓகேங்களா? அதுதான் இதில் முக்கியம். உள்ளே இருக்க ஸ்டோன் மறையணும், அல்லது இன்னும் கொஞ்சம் சேர்த்தே நான் சுற்றிக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான், ஓன் ஐடியா தான். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஐடியாஸ் தான் சொல்கிறோம். உங்களோட விருப்பம் தான் இதெல்லாம். பார்த்தீங்களா பட்டையாக வந்துருச்சா? இப்போ இன்னொரு இடத்துலையும் சுற்றி இருக்கு, காமிக்கிறேன் பாருங்கள். எங்கன ஸ்டார்ட் பண்ணணும், எங்கன முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். 2 வலையிலையும் ஒட்டுற மாதிரி உள்ளே இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், மேலே இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் நீட்டாக மட்டும் ஃபினிஷிங் பண்ணுங்கள். இதில் என்ன அப்படின்னா அதே கலரே கொடுக்கலாம், வேறு அதே கலர் தான் வரும். நீங்கள் டபுள் இப்போ நான் எடுத்திருக்கிறது மல்டி கலரில் எடுத்திருக்கேன். மல்டி கலர் நூல்கண்டாவும் விற்கும், நீங்கள் அப்படியும் வாங்கிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட நூல் நிறையா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கலரெல்லாம் மல்டி கலரில் வேணுமோ, நம்ம அந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா 5 கண்டு, இப்போ உங்களுக்கு 5 கலர் வேணும்னா என்னென்ன கலர்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 5 கலரையும் எடுத்து அந்த அட்டையில் ஒன்றா வச்சு அப்படியே சுற்றிட்டே வந்தீங்கன்னா மல்டி கலராக வந்துடும். சிம்பிள் விஷயம். அதாவது நீங்கள் த்ரெட்டு எனக்கு மல்டி கலர் தான் வேணும்னா அந்த மாதிரி த்ரெட்டும் விற்கிறாங்க, நீங்கள் அப்படியும் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச 5 கலரை ஒன்றாக்கணுன்னா அந்த 5 நூல்கண்டு 5 கலர் எது எதுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு
நீங்கள் அந்த 5ஐயும் ஒன்றா சுற்றிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மல்டி கலர் கிடச்சிரும். அது இன்னும் ஈஸியாக தான் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ டபுள் லேயராக நமக்கு வேணுன்றனால இந்த இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிசைனும் ஒரு மாடல் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு இது நீங்கள் பார்ட்ரு வளையலாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த மல்டி கலர்னால உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும். உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷிங் வளையல் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மேலே நமக்கு ஸ்பேஸ் வந்திருக்குல்ல, இதை நீங்கள் சிம்பிளாக போட்டிங்கன்னா எதுவும் நல்லாயிருக்கும். இல்லை இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். நீங்கள் அந்த இடத்துல ஸ்டோன் வைக்கலாம். இப்போ ஸ்டோன் வந்து எப்படின்னா, இப்போ நான் வைக்க போகிறது வந்து பேர்ல் கலர். பேர்ல் ஸ்டோனில் வந்து எனக்கு பிடிச்ச டிசைனை நான் வைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இன்னொரு வலையில் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். கிளிப் ஸ்டோனை வச்சு நம்ம வந்து செயின் மாட்டலாம். கிளிப் ஸ்டோன் மட்டும் வைக்கலாம். இல்லை எனக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிசைன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மல்டி கலருக்கு ஏற்ற மாதிரி நடுவில் வந்து செராமிக்கில் வந்து ரவுண்டு வச்சுட்டு பேர்லில் வந்து நான் ஐ வைக்கிறேன். இது வந்து உங்களோட விருப்பம்தான். நம்ம எப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியாஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ஆனால் இந்த டபுள் லேயர் வளையல் எப்படி வந்துச்சுன்றதை நான் திரும்ப சொல்லிடுறேன். 4 கட்டு 2 கட்டு உங்களோட விருப்பம். ஓகேங்களா? 2 கட் பேங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 கட் பேங்கிள்ஸில் வந்து த்ரெட்டு சுற்றிட்டு நடுவில் ஒரு கல் வச்சுட்டு அடுத்த 2 கட் பேங்கிள் தூக்கி மேலே வச்சு சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பட்டையாக வரும். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்து 4 கட் பேங்கிள்ஸ், அதனால கொஞ்சம் குட்டியாக இருக்குது. 4 கட் பேங்கிள்ஸில் 4லையுமே த்ரெட்டு சுற்றிடுங்க. 1ல் வந்து 4லேயே சுற்றிட்டு 1ல் வந்து கம்மு வச்சு அதுக்கு மேலே ஒரு வலையில் வைக்கணும். இப்போ அந்த இதில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம நூலை சுற்றினோம் பார்த்தீங்களா, நூலை சுற்றிட்டு அதுக்கு மேலே அந்த இடம் பிளெயினாக இல்லாமல் நம்ம ஒரு டிசைன் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒரு இடத்துல மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரேஸ்லெட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். 3 இடத்துல வச்சுருக்கீங்களா, 3 இடத்துலையும் செஞ்சு போட்டுக்கலாம். இப்போ நான் அதை ஃபினிஷ் பண்ண வலையில் காட்டுறேன் பாருங்களேன். ஸ்கை ப்ளூ கலரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுவும் அதே மாதிரி தான். இதுவுமே 4 கட் பேங்கிள்ஸில் பண்ணியிருக்கேன். ஆனால் கேப் அதிகமாக வந்திருக்கா, இதுக்கு ரீசன் என்னன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதில் வந்து இது ஸ்பேஸ் கம்மியாக வர்றதுக்கு காரணம் நடுவில் வச்ச கல் வைக்கிறனால ஒரே ஒரு கல் வச்சேன். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டோனும் ரேட்டு கூட தானே நமக்கு, அதனால் ஒரே ஒரு கல் வச்சேன். இதில் உங்களுக்கு கேப் நிறையா வந்திருக்கு. காரணம் என்னென்னா, நம்மளோட பழைய வளையல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக உடச்சிக்கிட்டு 2 வளையல் வச்சேன். அதாவது சின்ன சைஸை ஒரு இன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு வளையலுக்கு மேலே இன்னொரு வளையலை வச்சு அப்படியே கேப்பு தெரிகிற மாதிரி மறைச்சிக்கிட்டேன். அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலைன்னா குரூப்பை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் டவுட் கேட்கலாம். அதை பற்றி எந்த இதுவும் இல்லை. இதுக்கு தான் டிஃப்ரென்ஸ். ஒரு இடத்துல வச்சு நீங்கள் இதை பிரேஸ்லெட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 இடத்துல ஸ்டோன் வச்சுருக்கேன் பாருங்கள். 3 இது உங்களோட விருப்பம் தான். 3ம் வச்சுக்கலாம், 4ம் வச்சுக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வச்சுருக்கிறது பெரிய கல், கிளிப் ஸ்டோன்னு சொல்லுவோம். கிளிப் ஸ்டோனை நடுவில் வச்சு நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். அது மல்டி கலருக்கு ஏற்ற மாதிரி செராமிக்கும் பேர்லும் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட்னாலும் குரூப் ஓப்பன் பண்ணும்போது கேளுங்க. நன்றி.